ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வ்ளாக் தான். காலையிலே வந்து நமக்கு இருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு அந்த வேலையை பார்க்குறது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அமுச்சு விட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலை கூட இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு சின்ன சின்ன வேலை தான் இருக்கும். ஒரு வீடு பெருக்கிற வேலை, இல்லைன்னா துணி காய போடுற வேலை, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சமைக்கிறது, பரபரப்பாக தெரியுறதுன்ட்டு ஒரு வேலையும் இருக்காது. அதனாலே பார்த்தீங்கன்னா, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, இந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சிடுறது. டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி கோலம் போடுறது எனக்கு என்னவோ பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்ச நாளாக இப்படியே தான் போயிட்டுருக்குதா, அதனால ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக ஒரு புத்துணர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா காலையில் குளித்தாலே அந்த புத்துணர்ச்சி வந்து எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியாது. அது வந்து காலையில் குளிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த அரைக்கீரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க நைட்டே. அது நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வைக்காமல் 5 மணிக்கு எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த அரைக்கீரையை வந்து கடையல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அரைக்கீரை வந்து பொரியல் பண்ணிடுறேன், இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் இந்த குக்கர் சாப்பாடு அப்படின்னாலே வந்து என்னன்னு தான் கேட்போம். ஏன்னா குக்கர்லாம் நாங்கள் சாப்பாடு வைக்கவே மாட்டோம். அது என்ன அவசரம்னாலும் சரி அந்த குக்கரில் ஒயிட் சாப்பாடு வைக்கவே மாட்டோம். இந்த பிரியாணி வேணால் எப்போ வேணாலும் செய்வோம், அப்புறம் எப்போயாவது ஒரு டைம் செய்வோம். அப்படி இல்லைன்னா அந்த பருப்பு சாதம் வந்து குக்கரில் வைப்பேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த குக்கரில் வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸு நான் வைக்கவே மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா இந்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாதம் வடித்த தண்ணி, இது வந்து என்னோடய பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டில் இருக்கிற அந்த சத்துக்கள் தானே அதில் தண்ணியாக வந்துட்டு இருக்குது. அதை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போதே காலையில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் எல்லாருமே குடிச்சிட்டு போவாங்க. அது ரொம்பவுமே நல்லது நமக்கு. நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குமா, அதை வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க, அதை வேஸ்ட் பண்ணாமல். ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருக்குறாங்க விற்கிறதுக்காக. ஆனால் நம்ம ஊரில் தான் அதை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஈஸியாக கிடைக்குதுன்றதுனால. ஆனால் ஃபாரின்லாம் அந்த மாதிரி இல்லை இல்லையா, அவங்க சாப்பாட்டு முறையெல்லாம் எப்படி அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. அதை வந்து இளநீர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் வந்துட்டு விற்கிறாங்க. ஏன் இங்கே கூட வந்துட்டு இளநீர் வந்து பாட்டிலில் விற்கிறாங்க. நாங்கள் போகிறப்பெல்லாம் நல்லா ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி மேலே வந்து பேப்பர் மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அது ஒரு நாளும் வாங்கி குடித்ததே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இளநீர் வாங்கி குடிக்கிறதுக்கும் நம்ம பாட்டிலேருந்து வாங்கி குடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே வாங்கிறது கிடையாது. இப்போல்லாம் நிறைய பழம் வாங்கி ஜூஸ் போடுவோமே தவிர இந்த பழ ஜூஸு அது இதுன்ட்டு கடையில் வாங்கிறதே கிடையாது. ஆனால் முன்னாடிலாம் நிறைய வாங்கிட்டு இருந்தோம், அப்போல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, பழம் வாங்கி ஜூஸ் போட்டு தான் வந்து வீட்டில் குடிக்கிறோம். இப்போல்லாம் எனக்கு அப்படியே காஃபி குடிக்காமல் காலையில் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிற ஆளுங்க நம்ம. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா டீ தான் இல்லையா, அப்போல்லாம் நிறைய டீ தான். இப்போ தான் வந்துட்டு இந்த காஃபி குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற இது தான். ஆனால் மாற்றம் ஒன்றுனா இந்த உலகத்தில் வர வர நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் இல்லையா, அதுதான் நமக்கு நல்லது. மாற்றத்தை வந்து எப்போவுமே நம்ம ஏற்றுக்கணும். இந்த உலகம் வந்து எப்படி மாறிக்கிட்டு வருது அதே மாதிரி நம்ம வந்து ஏற்றுக்கணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை. அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்க ஆரம்பித்தோம்னாலே நம்ம வாழ்க்கை ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் என்னோட பெரிய பையனும் என்னோட ஹஸ்பண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெங்காயத்தை அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பாடு கூட வச்சு. இந்த கறி குழம்பு வச்சா கூட அவங்களுக்கு ஆம்லேட் போடுறனோ இல்லையோ, இந்த தயிர் பச்சடியெல்லாம் செய்கிறனோ இல்லையோ, இந்த வெங்காயம் மட்டும் தனியாக வச்சுட்டா போதும், அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. சில டைம் பூண்டு கூட உரித்து சாப்பிடுவாங்க. சரி எல்லாம் நன்மைக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். நானும் இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே எனக்கு முடி கொட்டுறது நிற்கவே இல்லை. முடி அடர்த்தியாக இருந்த முடி பார்த்தீங்கன்னா நிறைய தலை வார பார்த்தீங்கன்னா முடி கொட்டிக்கிட்டே இருக்குது. சரி என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி ஏதாவது வீட்லேயே வந்துட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சாலும் நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நம்ம முடிக்கு மட்டும் இந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் அது இதுன்ட்டு ஏதாவது அரைச்சி நம்ம சேர்க்கறது மட்டும், எண்ணெய்லாம் அந்த தேங்காய் எண்ணெய் அந்த விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி காய்ச்சினா மட்டும் போதாது. நம்ம ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிடணும் இல்லையா. அந்த பீட்ரூட் ஜூஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் ஒரு 2 நாளைக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நிற்கிறத நீங்களே பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேறு யாரை சொன்னாலும் நான் நம்பியிருந்திருக்க மாட்டேன். ஆனால் இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது சரி இதுதான் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்பவும் இனிப்பாக இருந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு பீட்ரூட் ஜூஸே சுத்தமாக பிடிக்காது. சரி வேறு வழி இல்லை, நம்ம குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இதை போட்டு குடிச்சிட்டு இருந்தேன்.
இது மட்டும் கிடையாது. டெய்லியுமே நம்ம குடிக்க தேவையில்ல. இத வந்து ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் மட்டும் குடிச்சா போதும். நான் பீட்ரூட்ல வந்துட்டு எதுவுமே சேர்க்கல. தேனோ, இல்ல கேரட்டோ வேற எதுவுமே சேர்க்கல. வெறும் பீட்ரூட்டும் கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சுட்டு, வடிகட்டிட்டு இத அப்படியே குடிச்சுட்டேன். கஷ்டப்பட்டு தான் குடிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன் இல்லையா? அந்த பீட்ரூட் ஜூஸ். பொரியலா தான் சாப்பிட்டுருக்கேன் இவ்ளோ நாளா. ஆனா ஜூஸா நான் குடிச்சதே கிடையாது. ஒரு மாதிரியா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதுக்கு. ஆனா முடியெல்லாம் எனக்கு கண்டிப்பா நின்னே ஆகணும். ஏன்னா ரொம்ப பயங்கரமா கொட்டுது. வேற வழியே இல்ல. நம்ம வீட்லயே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் உண்டு. இதுக்காக வெளியில போயிட்டு செலவுலாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான் வீட்லயே நம்ம ஏதாவது பண்ணலாமே சொல்லிட்டு தான் பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிலை இதையும் பார்த்தீங்கன்னா இடையிடையே வந்துட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா, இதுவும் நம்ம முடி கொட்டுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டே இதை சொல்லியிருந்திருக்கணும். சொல்லவே மறந்துட்டேன். இப்பதான் எனக்கே ஞாபகம் வந்தது. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. யாருன்னு தான் கேட்குறீங்களா? மனுஷங்களோ யாரோ கிடையாதுங்க. பாம்பு தான் வந்திருந்தது. நான் தான் அந்த பாம்பை பார்த்தேன். அது என்ன பார்க்கவே இல்லை. டக்குன்னு பின்னாடி கதவை திறந்த உடனே அந்த இலைங்களுக்கு நடுவில் அப்படியே செவத்தோரமா சர சர சரன்னு அது பாட்டுக்கு வேகமா போகுது. நல்ல பாம்பெல்லாம் இல்லை, சார பாம்பு தான். சார பாம்புனாலும் எந்த பாம்பாக இருந்தாலும் பயம்தான். ஆனால் நிறைய நான் பாம்பெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நான் ஸ்டக் ஆகி ஒரே இடத்துல நின்று அழுதுட்டு இருந்திருக்கேன். ஆனால் இப்போல்லாம் எனக்கு அந்த பாம்பெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ பயம் இல்லை. கொஞ்சம் பயம் இருந்துச்சு, அப்போதைக்கு இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அது போனதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பயம் இல்லை. ஒரு 1/2 hour கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, படபடன்னு. அதுக்கப்புறம் சரியாக போச்சு. என்னடா அவங்க வீட்டில் பாம்பு வந்தது கூட சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் இதுலேயே ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போல்லாம் எனக்கு பாம்புங்களை பார்த்தா அவ்வளோ பயம் கிடையாதுங்க. அந்த பயம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குது, ஆனால் போயிடுது. பாம்பை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க தானே. ஆனால் அந்த பாம்புங்களை விட இப்போல்லாம் மனுஷங்களை பார்த்தா தான் வந்து எனக்கு பயமாக இருக்குது. மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்னா மனுஷங்க தான் விஷமாக வந்துட்டு கக்குறாங்க. ஆனால் பாம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா அதுதான் மிரண்டு ஓடுமே தவிர நம்ம போயிட்டு சீண்டாமல் எந்த ஒரு கடிக்கவும் கடிக்காது, எதுவுமே பண்ணாது. ஆனால் இந்த மனுஷங்க வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது. நாக்கில் விஷத்தை தடவிக்கிட்டு அலையிறாங்க. அது வந்து நான் ஒரு சில மனிதர்கள் தான் சொல்கிறேன். நான் பழகின வரைக்கும் ஒரு சில மனிதர்கள் தான் சொல்கிறேன். நான் எல்லாரையுமே நான் சேர்த்து சொல்லலை. நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டு பசங்கன்ட்டு நம்ம தனியாக இருக்கோம் இல்லையா? பல பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சந்திக்க வேண்டியது நிறையாவே இருக்குது. நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நல்லா தான் வந்துட்டு பேசுவாங்க. என்னதான் வெளி வேஷம் போட்டாலும் அந்த இது இப்போ இருக்கிற ஜனங்க வந்து வெளி வேஷம் தான் போடுறாங்க. பாதி பேர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளி வேஷம் தான் போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. நம்மக்கிட்ட நல்லா அழுவா ஏதோ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நல்லா பேசுவாங்க தான். ஆனால் அடுத்த நொடியே நம்ம இந்த பக்கம் போன உடனே பார்த்தீங்கன்னா மறாதப்புறம் பார்த்து நம்மளை பற்றியே வந்துட்டு குறை சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பேசுறது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்னதான் அவங்களுக்கு நல்லவங்களா இருந்தாலும் அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட உறவை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, நம்மளோட வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா நான் பார்த்த மனுஷங்க வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. எனக்குன்ட்டு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே நல்லவங்களும் அமையவே மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி வந்து நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல மனுஷங்களா எனக்கு வந்துட்டு கண்ணில் படவே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு வந்துட்டு இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சின்ன வயசுல நமக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போல்லாம் அம்மா வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சண்டை போடுவாங்க. அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க என்ன ஏதுன்ட்டே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் வளர்ந்துட்டோம் இல்லையா? நிறைய பிரச்சனைகள் நம்மளோட மைண்டுக்கு வருது. அப்படின்றப்போ நம்ம வந்து அதை யோசிக்காமவும் இருக்கவும் முடியல, மற்றவங்கள பற்றி நினைக்காம இருக்கவும் முடியல. அது எல்லாத்தையும் வந்துட்டு தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும். இதுதான் வந்துட்டு தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நிறைய பிரச்சனைகளை கடந்து போகணும். கடந்து போகிறது தானே வாழ்க்கை. கடைசி வரைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததில் இன்னைக்கு உப்புமா வந்துட்டு செஞ்சேன். அதில் என்னென்ன போட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இன்னைக்கு கோதுமை உப்புமா தான் பண்ணியிருந்தேன் நைட் டின்னருக்கு. இதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ உடைச்ச கோதுமை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் போதும். இதில் வந்து வெஜிடபிள் கூட சேர்க்கலாம். நான் எந்த வெஜிடபிளும் சேர்க்கல இன்னைக்கு. இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கோதுமையை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.